தண்டிலுப்பாயில வரலாற்று புகழ்பெற்ற சீரணி நாகபூஷணி அம்மன் கோவில் கேட்டதை வரம் கொடுக்கிற 40-50 வருஷமா யூடியூப்ல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோயில். இந்த பொருட்களில் சீரணி நாமல் பெருஞ்சு வரடா கொடுத்துக்கிறாங்க மாடு திரும்ப நான் விற்க வேணாங்க. சித்திரை பருவம் வானில் நிற்கிற இந்த கோபுரம் எல்லாருக்குமே தெரியும். சண்டிலுப்பாயில சீரணி நாகபூஷணி அம்மன் கோவில் மிக சிறப்பான நாக வழிபாட்டுக்கு உகந்த ஒரு தலமாக இந்த கோவில் சொல்லப்படுகிறது. அதை விட பல்வேறுபட்ட அற்புதங்கள். நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோயிலில் 3 தேர்கள் இழுக்கப்பட போகிறது. எவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் இப்போ இருக்குன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். அன்னைக்கு நான் மஞ்சள் திருவிழா, அதை விட வெவ்வேறுபட்ட காணொலிகள் போட்டுருவேன். இன்றைய நாளில் தேர் திருவிழா, சித்திரா பருவம் எல்லாம் சேர்த்து வரக்கூடிய இந்த காட்சிகளை இந்த காணொலியில் நீங்க பார்க்க போறீங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, நான் ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் கூடிய மேலே கிளிக் செய்ய தேவைப்படக்கூடிய காணொலி அனுப்பி உள்ள பூச வழிபாடுகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்பாள் தேரில் ஏறி வருகிற அந்த காட்சிகளை தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். காலையிலே ஸ்தம்ப பூஜை, அதை பிறகு வசந்த மண்டப பூஜை, யாகசாலை எல்லாம் முடிச்சு கொண்டு அம்பாள் தன்னுடைய பிள்ளைகள் விநாயகர் முருகன் சமேதராக வலம் பெறுகிற அந்த அற்புதமான காட்சி. 3 தேர்கள் இந்த வீதியில் இன்றைய நாளில் வலம் பெற போகிறது. வாசலால அம்பாளும் விநாயகரும் முருகனும் எழுந்து வருகிற அந்த காட்சிகளை தொடர்ந்து நீங்க பாருங்க. எல்லாரும் நகரினாலே செய்தி வஸ்திரதானம் கொடுத்து வழிபாடு செய்கின்ற மரபு வழிபாட்டின் தன்மையிலே ஒரு மனிதர்கள் வாசலிலே அருகிலிருந்து கொண்டிருக்கின்ற காட்சியிலே காணுகிறவர்களே பக்தி பூர்வமாக ஈழவழி பெருநாட்டிலே சமதூரி என்று பெருமை பேசப்படுகின்ற இந்த ஈழத்தில் நாகபூஷணி அம்மனுக்கு என்று காணப்படுற கோயில்களில் இது முதன்மையானதாக சொல்லப்படுகிறது. முந்தி இருந்த கோயிலுக்கும் இப்போ இருக்கிற கோயிலுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த அமைதி இங்கே எப்போவுமே இருக்கும் என்று சொல்லி நிறைய பேர் சொல்லுவினம். தன்னை வழிபட்டு பூசித்த நாகமொண்டை தன்னுடைய திருமேனியில் ஆபரணமாக இந்த அம்மை பூண்ட காரணத்தினால நாகபூஷணி அம்மை என்று சொல்லி இவர் அழைக்கப்படுகிறார். இந்த நாகபூஷணி அம்மை சண்டிலுப்பாய் பகுதியில் சீரணி பதியில் திருக்கோயில் கொண்டெழுந்து திருவருள் பாலிக்கிறார் என்பதுதான் சிறப்பான விஷயம். இப்படி இருக்கைகளை இந்த கோவிலுடைய தோற்றத்தை பொறுத்தவரையில் இந்த பகுதியில் ஒரு சாத்திரியர் இருந்தார்னு சொல்லியும் ஒரு இயந்திரம் ஒன்றை வச்சு பூசை செய்து வந்திருக்கிறார். அதை விட பிரபலமாக இந்த சாத்திரமும் அவர் சொல்லி வந்திருக்கிறார். அந்த வேளையில் இயந்திரத்தை சரிவர பூசிக்காத காரணத்தினால சில துர்ச்சகுணங்கள் அந்த வீட்டில் நிகழ்ந்திருக்குது. அது அவருக்கு பிடிக்கல. இயந்திரம் இரவு காலத்தில் கலகலப்பான பேரொளி செய்தமையால் அதை அப்புறப்படுத்த நினைச்சிருக்கிறார். ஒரு நாள் நன்றாக இந்த மது அருந்திட்டு இந்த யந்திரத்தையும் அதனோடு இருந்த பொருட்களையும் பெட்டியில் எடுத்து போய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலரி பூம்பத்தையில் போட்டுட்டு போயிருக்கிறார். இப்படி எம்பெருமாட்டி நாகபூஷணி அம்மை இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் பலரிடத்தில் கனவில் தோன்றி நான் நைனை நாகபூஷணி என்னை ஆதரியுங்கள் என்று சொல்லி காட்சி அளித்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் வறியவர்கள் தாயே, எப்படி எங்களால் ஆதரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அடியவர்கள் வருந்தி இருக்கிறார்கள். என்னை ஆசிரியுங்கள், தொண்டர்கள் வருவார்கள், செல்வம் செழிக்கும், நாடு நலம் பெறும், வாழ்வு வளம் பெறும் என்று சொல்லி அந்த அன்பர்களுக்கு அருள் பாலித்து குறித்த அன்பராகிய முருகேச பிள்ளைக்கு அருளுமாறு அவர் கனவில் வெளிப்படுத்தி பல முறைகளில் பல திருவருட்தன்மைகளை வெளிப்படுத்தியிருக்கார். இதனால் ஒரு நாள் ஒரு இடத்தை குறிப்பிட்டு இந்த இடத்துல எங்களை ஸ்தாபித்து வழிபட்டு வருவாயாக என்று சொல்லி அம்பாள் அருளி செய்திருக்கிறார். அவர் தங்களுடைய நிலைகளை எண்ணி அஞ்சி அந்த சொப்பனங்களுக்கு பிறகு செல்லாது தம்முள்ளே சித்த வழிபாடு செய்து வந்திருக்கிறார். 1896ஆம் ஆண்டு விளம்பி வருடம் சித்திரை மாத பௌர்ணமி தினத்தன்று எம்பெருமாட்டி அருள்வழலாகிய பெருமானோடும் பாலசுப்ரமணியனோடும் சோமஸ்கந்த மூத்தத்தை காட்டி சொப்பனத்தில் வெளிப்பட்டு அன்பனே பலமுறை நான் உனக்கு வெளிப்பட்டு சொன்னவைகளை நீ உண்மை என்று சொல்லி யோசிக்கல, அதன் இருக்கக்கூடிய உண்மைகளை இப்போ காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அதோ தெரிகிற தென்னை மரத்தில் சில இளநீர் பறித்து வான்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறார். அன்பருக்கு அது ஒரு முதிர்ந்த வறண்ட படும் மரமாக தோன்றுது. அப்போ அவர் சொன்னார், அதில் குறும்பைகள் கூட இல்லை, நான் உங்களுக்கு எப்படி இளநீர் தரக்கூடும் என்று சொல்லி கேட்டிருக்கார். நீ சமீபத்தில் வேண்டிய குலைகளை அங்கு போய் பார் என்று சொல்லிக்கல அவர் சென்று பார்த்திருக்கக்கூடிய வேளையில் நிறைய இளநீர் குலைகள் அங்கு இருந்தது. அதை கண்டு வியப்பும் அச்சமும் கொண்டவராக சில குறும்பைகளை பறித்து கொண்டு கொடுத்தார். அந்த மூவருமே அதி தாகமுடையவர்கள் போல அதை பருகினார்கள்.
அவர்களை நோக்கி, அன்பனே இந்த இடத்தை தோண்டிப்பார், இங்கே வந்து ஒரு சிலை இருக்கும், அதை மூலமாக வைத்து ஒரு கொட்டகை அமைத்து வழிபடுவாயாக. சில காலத்தில் பல திசைகளிலிருந்து அடியார்கள் வந்து வழிபட்டு இஷ்ட சித்திகளை எல்லாம் அடைவார்கள், வேண்டிய திரவியங்களை எல்லாம் காணிக்கையாகிடுவார்கள். அவற்றை கொண்டு திருப்பணிகளை செய்ய தொடங்கு, அது பூர்த்தியாகும் வண்ணம் அருள் செய்வோம். நமக்கு வழிபாடு அன்பின் பூசைதான், மேலும் உன் மனம் புனிதமுறும் வகையில் வந்து ஒரு மந்திரமும் உபதேசம் செய்வோம் என்று சொல்லி அதை சொல்லிவிட்டு மறைந்திருக்கிறார். இந்த எம்பெருமாட்டியினுடைய பெரும் கருணை நினைத்து அவ்வன்பர் வந்து இந்த கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வரும்படியாக மறுநாள் அந்த இடத்தில் அகழ்ந்து பார்த்திருக்கிறார். ஒரு விம்ப வடிவமைந்த சிலை அங்கு காணப்பட்டிருக்கு. இதை கண்டு அவர் பரவசப்பட்டு அடியற்ற மரம் போல விழுந்து எழுந்து ஆனந்த கண்ணீர் சொரிந்து வழிபட தொடங்கி இருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் ஒரு மண்டபம் 1896ஆம் ஆண்டு ஆடி மாதம் இந்த நாளில் வந்து வழிபடப்பட்டு தொடங்கி இருக்குது என்று தான் சொல்லப்படுகிறது. குஷ்டம், காசம், ஈழை முதலான குன்ம நோய்களால் வருத்தியோர் வந்து இந்த தலத்துக்கு வந்து தேவியை வழிபட்டு தங்களுடைய தீராத நோய்கள் தீரப்பெற்றார்கள். நாகசாபத்தினால நீண்ட காலம் பிள்ளைப்பேர் இல்லாமல் இருந்தவர்களுக்கு எம்பெருமாட்டி எழுந்தருள் இருக்கும் இந்த தலத்தை வந்து வழிபாடுகள் செய்த பின்னர் அவையெல்லாம் இல்லாமல் போயிருக்கிறது, சித்தி பெற்றிருக்கிறார் என்று சொல்லி நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த அம்பாள் சித்திரை பருவ நன்னாளில் வந்து இன்றைய தேரேறி வருகிற அற்புதமான காட்சி வந்து இடம்பெறுகிறது. எல்லா கோயில் தேர்லையும் வந்து பார்க்குற விஷயம்தான் சுவாமி தேருக்கு விறகு இப்படி அசைந்தாடி வருகிறது. அழித்தல் தொழிலினுடைய தத்துவத்தை தான் இந்த தேர் திருவிழா குறிக்கிறது. மகோற்சவம்ன்றது வந்து ஐந்தொழில் தத்துவத்தை குறிக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தேவையற்ற குணங்களை, தீய குணங்களை அகற்றி அதிலிருந்து நல்ல வாழ்வதற்கும் அல்லது அதிலிருந்து விடுபட்டு நல்ல நிலை அடைவதற்குமாகத்தான் மகோற்சவங்கள் எங்களுக்கான வழியை காட்டுகிறது. அதனுடைய ஒரு அம்சமாக ஏராளமான பக்தர்கள் கூட சூழ அவர்களுடைய திருத்தோழர்களில் மூவருமாக தேரடை இப்போது ஆரோகணிக்கிறார்கள். எவ்வாறு எங்களை வருத்த முடியுமோ அப்படி தாயை வேண்டி பணிந்து அங்கே தாய்க்கு தயாரியாக இருக்கின்ற அந்த அன்னை இடத்திலே அங்கே அடியார்கள் எல்லாம் வேண்டி துடிக்கிறார்கள். அங்கே வானத்திலே தேவாதி தேவர்கள் எல்லாம் அன்னையினுடைய வருகையை அங்கே நாங்களும் ஒரு தடவை கண்டுவிட வேண்டும், அன்னையினுடைய அருளாசியை பெற்றுவிட வேண்டும் என்று அங்கே எல்லாரும் நிற்பது போல 30 தேவர்களும் தாயை வேண்டி துடிக்கிறார்கள். அவருடைய ஆசியை நாங்களும் பெற்றுவிட வேண்டும். சீரணி பதிவால் தாயிடத்தில் வேண்டிய வரங்களை அடியார் மட்டுமல்ல நாங்களும் பெற்றுவிட வேண்டும் என்று அங்கே விநாயகர் பெருமாள் பெருமானுடைய பேரிலே இப்போது ஒவ்வொரு சுவாமிகளும் தேரிலே ஆரோகணம் செய்கிறார்கள். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தீபம் காட்டி தேங்காய் உடைச்சி இந்த பவனி இடம்பெற போகிறது. விநாயகர் பெருமானுடைய திருத்தேருக்குரிய பூஜை வழிபாடு சிறந்த தேங்காய் அளிக்கின்ற தன்மையினை நாங்கள் பார்க்கிறோம். அடியார்கள் இடத்திலே இருக்கின்ற ஆணவம் நீங்க பெற வேண்டும், வினைகள் ஓட வேண்டும், துன்பங்கள் தீர வேண்டும். அந்த ஆணவம் எண்ணம் நாய் என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களை நீக்கிட பொறுத்து அந்த சிறந்த தேங்காய் அளிக்கின்ற நிகழ்வு அந்த தாய்க்கு இப்போது அந்த தேங்காய்கள் எல்லாம்
அங்கே அந்த அன்னையினுடைய திருவடியிலே குவிக்கப்பட்டு அந்த தேங்காய்கள் எல்லாம் இடவழித்து அந்த தாய்க்கு அந்த வழிபாடு செய்கின்ற அந்த சிறப்பை நாங்கள் பார்க்கின்றோம். கோவில மாலை பேராய் உன் முன்னணி காண வந்தோம். ஏறிய மாறியம்மா உன் தேவரம் முதல்வனாலும் ஆவியாய் அடல்முறையாய் அந்த வகை ரெண்டமாய் 57 லட்சமாய் சோதியாய் வெட்ட வழியாய் எளிமையாய் வென்றாயே உப்புத்தால் அமர்ந்தவளே உதிரவரை கொண்டவளே சக்தி மூர்த்தி சமயம் பதினான்கு நிச்சயமாய் ஏதாய் கொண்டவளே செல்வம் கட்டுவதற்கும் சதா முடியும். மும்மலங்களை எங்களிடமிருந்து அகற்றுவதற்கு தான் இந்த சிதறுதங்க அடிக்கிறது. உள்ளுக்கு வந்து வெள்ளையாக இருக்கும் அந்த இளநியை வந்து கெட்ட விஷயங்கள் என்று சொல்வார்கள், அது வெளிப்படுத்தப்பட வேண்டும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்காக இது செய்யப்படுகிறது. 3 தேர்கள் அசைய ஆரம்பிக்கிறது. முத்தேர் பவனியாக அம்பாளுடைய சன்னிதானத்தில் இந்த தேர் காட்சிகள் வடம் பிடித்தோர் வாழ்வு பெறுவர்னு சொல்லும். அதே மாதிரி தான் ஊர் கூடி தேர்தல் என்கிற ஒரு விடயமும் இருக்கிறது. அம்பாளுக்கு தீபாராதனை எல்லாம் காட்டப்படுவதை தொடர்ந்து முன்னே விநாயகர், முருகன், அதுக்கு பிறகு அம்பாள் விளம்பர ஆரம்பிக்கிறார். முருகப்பெருமானுடைய திருத்தேவனுடைய பஞ்சாராட்சி தீபம் காண்பிக்கப்பட்டு பரிமாறிக் கொண்டிருக்கிறது. அற்புதமாக பெருமானுடைய திருத்தேர் அசையத் தொடங்கி இருக்கிறது. பக்தி பூர்வம் நாங்கள் பார்க்கிறோம். திருத்தேர் படம் பிடிக்க வந்தோம். படம் தொட்டு இருக்க வாரி என்பது தொடர்ந்து இருக்கிறது. நான் ஒன்று கூறுவது என்று சொல்லி தாயவர்களுடைய வழக்கறிப்பை படாத வருஷத்திலே தாயவர்களுடைய திருத்தேர் அசையத் தொடங்கி இருக்கிறது. அந்த பீடத்திலே செதுக்கி இருக்கிற தன்மை அம்பிகையினுடைய தோற்ற பொழிவுகளை சிப்பாசாரியினுடைய கைவண்ணத்தை பற்றி பிடிக்க பதக்கயிற்றினூடாக தாயவர்களுடைய திருவருள் முன்னொரு காலம் அங்கே அன்னையுடைய பேரானது மெல்ல மெல்ல இருக்கிறது. இன்றைய நாள் அற்புதம் நடந்த நாள். திருவிழா காலங்களில் சுவாமி வலம் பெறக்கூடிய வீதிகளில் இந்த மண்டபப்படி வச்சு வரவேற்கிறது, எங்களால் முடிஞ்ச அல்லது சுவாமிக்கு பிடிச்சிடக்கூடிய அந்த விஷயங்களை செய்து படைச்சு வழிபடுறதுன்றது ஒரு மரபாகவே இருக்குது. மண்டபப்படி வந்து சொல்லிவிடும், ஐயர் வந்து பூவெல்லாம் போட்டு பூ செய்துட்டு போவார். அதுக்கு பிறகு அது பிரசாதமாக எல்லோருக்குமே பகிர்ந்தளிக்கப்படும். மிகப்பெரிய ஒரு மண்டபப்படியை இதில் நாங்கள் பார்க்குறோம். பெரிய மேசையில் எல்லா விதமான பலகாரங்கள் சாப்பாடு எல்லாமே செய்து படைக்கப்பட்டிருக்குது. வாயினும் மனத்தும் மறுவினும் தகரார் நான் பிறக்க வேண்டும், நல்லதை நினைக்க வேண்டும். தாயை ஒவ்வொரு கணம் நினைக்க நினைக்க எங்களுடைய வாழ்விலே எல்லா துன்பங்களையும் எப்படியெல்லாம் நினைத்து எது வழிபாடு செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்வார்கள். புண்ணியத்தை பூசையிட்டு தாய்க்கு வழிபாடு செய்கிறார்கள். போல அறிவித்தல் உங்களுடைய ஒளிவாக்கிகளை நிறுத்திவிட்டு வருமாறு வேண்டப்பட்ட காவடியுடன் வருகை தருகின்ற அடியவர்கள் இந்த ரத உற்சவத்தை ஒத்துழைப்பு. கோவிலுடைய முன்புற வீதியை விட்டு தேர் மெல்ல நகர ஆரம்பிக்கிறது. ஏராளமான பக்தர்கள் புடைசூழ முத்தேர் பவனியாக இது இடம்பெறுகிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். இவ்வளவு பேர் அடியளிக்கினம், அங்கால் அவ்வளவு பேர் பிதற்றி அடிக்கினம். அதே மாதிரி தன் பின்னுக்கு வரிசையாக பறவக்காவடி எல்லாமே நிற்கிறது. ஏன் இவை இப்படி செய்யணும்னு சொன்னால், அசைக்க முடியாத நம்பிக்கையினுடைய பாட்பட்டவைகள் தான் இவை. குறிப்பாக தாய்த்தீவு வழிபாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இடையில மிக நெருக்கமான தொடர்பு இருக்குது. ஊர்ல எல்லாம் பொதுவாக பார்த்தா நிறைய வைர கோயில் இருக்கு. அதுக்கு அடுத்ததா எந்த கோயில் கூட இருக்குன்னு சொல்லி பார்த்தா பிள்ளையாருக்கு தான் அது இருக்கு. ஆனால் இந்த அம்மன் கோயிலில் வந்து ஒரு அம்மாட்டை வந்து நாங்கள் என்னெல்லாம் கேட்டு பெறலாமோ அதே மாதிரி தான் இந்த அம்மன் கோவில் வழிபாடு என்பது தாய்த்தீவு வழிபாடாக சொல்லப்படுது. இவ்வளவு பேரும் காவடி எடுத்து இந்த அனல் பறக்கிற வெயிலையும் வந்து பறந்து வரணும்னு சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கிறது. தாய்க்கும் பிள்ளைக்குமான அந்த தொடர்பு. என்ன வேணுமோ கேட்டு அந்த தாய் கொடுத்ததுக்கு பிறகு அதனுடைய நேர்த்திக்கடை நிறைவேற்றுகை என்பதுதான் இதில் முக்கியமானது. இது தொடர்ந்து நிறைய காவடிகள் இந்த வீதியில் வரும். தேரும் நகர்ந்து செல்வது காட்சிகளை பாருங்கள்.
முன்னே இந்த பேரியல் முழக்கம் அம்பாளுடைய வருகையை சொல்கிறது, பின்னே விநாயகர், முருகன், அதுக்கு பிறகு அம்பாள் தேரறி வருகிற அந்த காட்சியை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதை விட வீதி பூரா வந்து நிறைய மண்டபப்படி எல்லாம் இருக்குது. இதுல வந்து இந்த சித்திரை கஞ்சி என்ற ஒரு விஷயம் கொடுக்குறது. ஏன்னா இது கொடுக்க தெரியுமா? தெரியாதா? கொடுக்க தெரியுமா? அந்த கேட்டோம் அண்ணே இதா இருக்கா? ஏன் கொடுக்குறது இல்ல ஏன் இது கொடுக்குறான்னு கேள்றே. ஏன் கொடுக்குறான்னு இந்த சித்திரகஞ்சி என்ற விஷயம் வந்து சித்திரகுப்தனார் வழிபாட்டோட தொடர்பற்றக்கூடிய ஒரு விடயம். எங்களுடைய பாவ புண்ணிய கணக்கெல்லாம் அவர் தான் எழுதுவார். அதனால வந்து அவருடைய வழிபாட்டுக்கு இந்த சித்திரை பருவம் என்றது சிறந்த நாள். மிக நீண்ட காலமாக இவர்கள் போன வருஷம் நான் காணொலி போட்டிருப்பேன். இந்த இடத்துல இப்படியான விடயங்கள் தொடர்ந்து நடைபெறுறது. சித்திரகஞ்சி இதுல தொடர்ந்து எல்லாருக்குமே ஊத்தி கொண்டிருக்கிறோம். பாதியார் ஏன் இது கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அவன் நீங்க சொல்லுங்க. கொடுக்க சொல்ல தான் கொடுக்குறீங்க. அண்ணன் கிட்ட வந்துட்டார். அண்ணா வணக்கம். எவ்வளோ காலமா இதை செய்கிறீங்க? 40-50 வருஷமா. உங்களோட அம்மா வேண்ட காலத்துல இருந்து? அம்மாண்ட காலத்துல. என்னதுக்காக இது செய்யறது அண்ணா? இது வந்து சித்திரையில வந்து சித்திரகுப்தன் பிறந்ததாலையும் எங்களுடைய பாவ புண்ணிய கணக்கை உலகத்தில் முதலாவது அக்கவுண்டன் சித்திரகுப்தன் தான். எங்களுடைய பாவ புண்ணிய கணக்கை இங்கே எழுதி கொண்டு கொடுப்பவர் அவர் தான். அது தவிரவும் இந்த சித்திரை வெக்க காலம் என்பதால் பாரம்பரியமாகவும் இந்த கஞ்சி செய்து எல்லா இடமும் வழங்கப்படுகின்றது. ஆனால் இங்கே எங்களுடைய வரலாற்று புகழ்பெற்ற சீரணி நாகம்மாள் கோயில் இந்த தளத்திலே எங்களால் இது வந்து கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு படித்தை நாங்கள் செய்து வருகின்றோம். வருடம் இந்த தேர் திருவிழாவின் போது இந்த சித்திரை பௌர்ணமி அன்றுதான் இந்த தேர் திருவிழா வருவது வழமை. எனவே அன்றைய தினம் இந்த சித்திரை கஞ்சியை நாங்கள் இங்கே செய்து வழங்குவதற்கு எங்களுடைய அம்பாள் அருள் புரிந்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன். சரிண்ணா, சந்தோஷம். தனி இது மாத்திரமில்லை, இந்த பக்கம் ஒரு பக்கம் கஞ்சி எண்ணா, மற்ற பக்கம் குளிர்பான இப்படியான விஷயங்கள் இந்த வெப்பத்துக்கு எல்லாமே தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இது எல்லாமே செய்து கொண்டிருக்கிறது. இந்த சித்திரை என்றது வெப்ப காலம். அதில் வந்து என்ன விஷயம்னு சொன்னால் அந்த அரைத்திரவ உணவுகள் தான் சமிபாட்டுக்கு உதவியாக இருக்கும் என்றதும் ஒரு காரணம் இந்த சித்திரை கஞ்சி கொடுக்கறதுக்கு. வெக்க காலம் அதே மாதிரி தான் என்ன சொல்வது, நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றதும் சமயம் சொல்லிடக்கூடிய அத்தனை விடயங்களும் அறிவியலால் இன்றைக்கு சொல்லப்பட்டது. ஆனால் சமயம் எப்பயோ இந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறது. என்னது என்னது ஈவானிக்கிறார் இந்து சமய ஆசிரியர். கஞ்சி ஊத்தேங்க முன்னுக்கு அவ வேலை செஞ்சாலும் பின்னுக்கு இவையெல்லாம் வேலை செய்யணும். ஆனா ஏன் இந்த கஞ்சி ஊத்துறது? இவர் இந்து சமய ஆசிரியர். சொல்லுங்க என்ன பிரச்சனை? நாங்கள் இந்த சீரணி தேருக்கு நாங்கள் நீங்க ஊத்தினாங்க ஏன் ஊத்துறது சொல்லுங்க. சித்திரை கஞ்சி அதாவது குளிர்மைக்காக நாங்கள் இந்த சித்திரை கஞ்சி இதனுடைய உரிமையை நீங்க படிப்பீங்களா? இந்த உடம்பை வந்து குளிர்ச்சிப்படுத்துறதுக்காக நாங்கள் சித்திரை கஞ்சியை கொடுக்குறோம். சரி நல்ல விஷயமா. அதே மாதிரி தான் சாரு மாதா பொறிஞ்சோடு இருக்கு. குமாரன் என்ன அந்த கண்டனீங்களா? நீங்க வந்தீங்களா மஞ்சள் திருவிழா? ஆட்ட மஞ்சள் திருவிழா இல்ல நீங்களே ஆட்ட மஞ்சள் திருவிழா. குமாரட்டு இந்த கோவிலோட தொடர்ந்து எதிர்பார்த்தவர் என்ன சனம் நல்ல சனம் என்ன வைக்கின்றாலும் நல்ல சனம். சரிண்ணா வந்துக்கோம். தனியா அந்த இந்த விஷயங்கள்ல இதுல வந்து தலைக்கு மேல என்ன போகுதுண்டா? ஆனா தலைக்கு மேல என்ன போகுது? இதுக்குள்ள வந்து வர போகுது. என்னது என்ன பெருஞ்சு வரடா கொடுத்துக்கிறாங்க. இப்போ தேர் வடக்கு வீதிக்கு வந்துட்டு நிறைய தண்ணி பந்தல்கள், நிறைய மண்டபப்படிகள், ஏராளமான பக்தர்கள் இந்த வெயிலையும் வந்து அசராமல் அப்படியே தங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள். 3 தேர்கள் மிக அழகாக பக்தர்களுடைய திருக்கரங்களால் இழுக்கப்பட்டு வலம் நிறைவு பெறுகிற அந்த இடத்தை நோக்கி வருகிறது. என்னுடைய சீரணி அம்மாளை நான் ஒரு தரிசனம் செய்யணும் என்ற ஒரு வேண்டுகோளுக்காக இங்க வந்திருக்கிறேன். இந்த பொருட்களில் சீரணி நாமல் பெரிய ஒரு குடிக்க போகுது. அடுத்தது வரலாறுலேயே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் சீரணி நாமா.
அடுத்தது இங்கே தரிசனங்கள் செய்கிற 10 அடியார்கள் அனைவரும் எல்லாரும் கேட்டதை வரம் கொடுக்குற சீரணி நாம என்பதை அடியாருக்கு அறிய தருகிறேன். பிள்ளைகள் எல்லோருமே சேர்ந்து தாயை அரவணைத்து பார்ப்பது போல அடியவர்கள் எல்லோருமே சேர்ந்து அம்பாளை தேரிருத்தி அழைத்து வருகிறார்கள் வீதி வலமாக. வருஷத்தில் ஒரு நாள் மாத்திரம் நடக்கிற அந்த உன்னதமான விழா இவ்வளவு அன்போடு அவர்கள் அழைத்து வருகிற வேளையில் இது போன்ற நிறைய வீதியில மண்டபப்படி வைக்கிறமல்ல, நிறைய பேர் குலசாதம் செய்து கொடுக்கணும், தண்ணி பந்தல் நடத்தணும், அதே மாதிரி சித்திரை கஞ்சி வைக்கணும், இப்படி ஏராளமான விஷயங்கள் ஒவ்வொரு நேர்த்திகள் பாரம்பரியமாக காலங்காலமாக செய்து வரக்கூடிய இந்த அறச்செயல்கள் என்பது வாழ்விக்கும் களம் கொடுக்கும். அப்படியான பந்தல்கள் நிறைய வந்து இந்த வீதியில இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய இருந்துச்சு. நூற்றுக்கணக்கான காவடிகள், அதே மாதிரி தான் பிரதட்டைகள், ஆட்டக்காவடி, அடியளித்தல் என்று சொல்லி ஏராளமான நேர்த்திகள். தேர் முன்னே போகிறது, பின்னே இவ்வளவு தூர வரிசையிலே தங்களுடைய நிறைவேற்றத்துக்காக இத்தனை பக்தர்களும் காத்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த வழிபாட்டினுடைய நம்பிக்கையின் தத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. வெவ்வேறு வடிவங்களில் ஒவ்வொருத்தருமே வந்து காவடி அடிக்கணும், அழகு குத்தி, அதே மாதிரி தான் இத்தனை முள்ளு குத்துறன்னு சொல்லிடலாம் நேர்த்தி வச்சுக்கலாம். அது போன்ற ஒரு வழிபாட்டு முறையை பார்க்கலாம். பறவைக்காவடி மாத்திரமல்ல, ஆட்டக்காவடியும் நிறையவே இந்த வீதியில் இன்றைய நாளில் இருந்துச்சு.